ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் 2026 தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸுக்கு வந்து எந்த மார்க் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ மார்க் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் நேற்று தான் வெளியாகிருக்கு. அதைப்படி அனலைசிஸ் பண்ணதில் வந்து நமக்கு லாஸ்ட்டு இயரில் வந்து என்ன ஜென்ரல் ரேங்கிங்கில் கிடச்சது, கம்யூனிட்டி ரேங்கிங்கில் கிடச்சது, அதுக்கு 2025 என்ன ஸ்கோர், இப்போ வந்து என்ன ஸ்கோர் வருது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 3 மெடிக்கல் காலேஜஸில், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 3 காலேஜஸ் வந்து நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியாக வந்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் வந்து பார்க்குறப்போ நமக்கு ரேங்கிங்கில் லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஓசியில் வந்து 1308க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிக்கு வந்து 3163 ரேங்க் ஜென்ரல் ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 3598, எம்பிசி வந்து 4306, எஸ்சி வந்து 10311, எஸ்சிஏ வந்து 15834 ரேங்கிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி வந்து 15196 க்ளோஸ் ஆகிருக்கு. இதே கம்யூனிட்டி பேசிஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசிக்கு வராது. பிசியை பொறுத்த வரைக்கும் 1879, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 1105, எஸ்சிக்கு வந்து 678, எஸ்சிஏக்கு 134, எஸ்டிக்கு வந்து 443 உள்ளாயிருக்கு. இதே 2025 படி ஸ்கோர் வந்து 538, பிசிக்கு வந்து 509 எடுத்த மாணவருக்கும், பிசிஎம்க்கு வந்து 504, எம்பிசியில் வந்து 496, எஸ்சியில் வந்து 441, எஸ்சிஏல 397, எஸ்டியில் 402 எடுத்த மாணவர்களுக்கு கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் சொல்கிறேன். நம்ம எல்லாமே சேஃபர் சைடுக்கு தான் வந்து பார்க்குறோம். ஸோ ரவுண்ட் 2ல் வந்து இதோட கொஞ்சம் கம்மியான மார்க்குக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் 1ல் இருக்கிற மார்க் வந்து ஸ்கோர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இந்த ரேங்கை பேஸ் பண்ணி, இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி இந்த வருடம் எவ்வளோ வந்து ஸ்கோர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி மாணவர்கள் 579 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பிசி மாணவர்கள் 537 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதே வந்து பிசிஎம் வந்து 524 எடுத்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே எம்பிசிக்கு 528 எடுத்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 476 எடுத்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு 438 எடுத்த மாணவருக்கும், எஸ்டி பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா 439 எடுத்த மாணவர்களுக்கு, எஸ்சிஏல 438, எஸ்டியில் வந்து 439 எடுத்த மாணவருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இதில் இருந்து நம்ம 1 மார்க் 2 மார்க் வந்து முன்ன பின்ன வச்சு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்க் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃபர் சைட் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் படிக்க முடியும். லீஸ்டான காலேஜஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னா இந்த மார்க் வந்து பத்தாது, இதோட அதிக மார்க் வாங்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போகணும் அப்படின்னா இந்த மார்க் இருந்தீங்கன்னா வந்து போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸும் வரக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து 100% வந்து நம்ம சொல்லிட முடியாது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வச்சு தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த டைம் வந்து ப்ரைவேட்டுக்கு போகிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த 540 மார்க் வாங்கின மாணவர் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போயிருப்பார். அதனால தான் 537 எடுத்த மாணவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு வேளை வந்து ப்ரைவேட் காலேஜில் யாருமே போய் சேரலை, அங்கே போகிறத விட இங்கே தான் வந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த மார்க்லாம் டிஃபர் ஆகும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு எய்மாக இருக்கும், நான் வந்து இந்த காலேஜெலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களாம் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த மார்க் இருக்கீங்க அப்படின்னா சேஃபர் சைட் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதுவே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும், ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபீஸ் தான். மற்றபடி வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்திங்கன்னா 1000 ஃபீஸ் வாங்குறாங்க, இது லட்சத்தில் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்குங்க.
ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓசி 4184 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. பிசி 6065, பிசிஎம் வந்து 6370, எம்பிசி 6403 ரேங்கிங்லையும், எஸ்சி வந்து 13716 ரேங்கிங்லையும், எஸ்சிஏ வந்து 19202 ரேங்கிங்லையும், எஸ்டி வந்து 18431 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங்லேயும் அதே மாதிரி தான். இப்போ வந்து 2025 ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 437 எடுத்த மாணவருக்கு, ஓசி மாணவருக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் கிடச்சிருக்கு. பிசியில் பொறுத்த வரைக்கும் 478, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 475, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 472, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 414க்கு, எஸ்சிஏக்கு 368, எஸ்டிக்கு வந்து 374க்கு சீட் கிடச்சிருக்கு. பட் இந்த வருடம் இந்த ஸ்கோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 524 எடுத்த மாணவருக்கு தான் வந்து ஓசியில் சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிசியில் 498, பிசிஎம்மில் 491, எம்பிசியில் 504 எடுத்த மாணவருக்கு தான் சீட் கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 448 எடுத்த மாணவருக்கும், எஸ்சிஏல 406 எடுத்த மாணவருக்கும், எஸ்டியில் 410 எடுத்த மாணவருக்கும் தான் சீட் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பிசியோடவே வந்து எம்பிசியில் கொஞ்சம் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிக மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் 2026 அதிக ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் அதிக ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறனால இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வந்து அதிக கட்டுறக்கு அஃபோர்டபுளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே போகலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 4.5 வருஷத்துக்கு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு தான் வாங்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நீட் மார்க் இவ்வளோ இருக்கணும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் இதோட கொஞ்சம் கம்மியாகலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃபீஸ் இதோட வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.